நம்ம க்ளீன் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நான் பார்த்தீங்கன்னா என்னோட நைட் க்ரீம் போட்டுக்கிறேன். இந்த நைட் க்ரீம் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் சந்தேகமாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால எல்லாருக்குமே இப்போது சின்ன ஃபேஸ்லேருந்து அகல ஃபேஸ் இருக்கவங்க எல்லாருமே எப்படி இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கிறத தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா ஆஃப் பாக்ஸ் காலி பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த க்ரீமை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு சின்ன முகமாக இருக்கவங்க, நான் பார்த்தீங்கன்னா கேமரா ஜூமிங்கில் வச்சுருக்கேன். என்னோட முகம் சின்னது தான், ஜூமிங்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. இப்போ என்னோட சின்ன முகத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு டாட்ஸ் இந்த மாதிரி டாட்ஸ் நான் வச்சுக்குவேன். எக்ஸ்ட்ரா ஒரு டாட் எடுத்துகிட்டு அதை இப்படி இந்த 3 விரலில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு என்னோடய காது அதே மாதிரி மீண்டும் ஒரு டாட்ஸ் எடுத்து என்னோடய 3 விரலில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு காதில் இந்த மாதிரி காதுக்கு ஃபஸ்ட்டாக போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இந்த டபுள் ஃபிங்கர் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி அப்படியே க்ரீமாக உங்கள் நெத்தி. என்னோடது பார்த்திங்கன்னா குட்டி ஃபேஸுங்கிறதுனால எனக்கு இது போட்டதுமே இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை ஆகிடுச்சு. ஒரு வேளை உங்கள் ஃபேஸ் வந்து அகலமாக இருக்குது, கொஞ்சம் நல்லா புட்டு புட்டுன்னு ஜபியாக இருக்கீங்க அப்படிங்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவாக 1 2 3 3 டாட் வச்சுக்கோங்க. 3 டாட் வச்சுட்டு அதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஓவராலாக உங்கள் நெத்தி ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். கவர் ஆனதுக்கப்புறம் உங்கள் கன்னத்துக்கு இப்போ நான் சிங்கிள் டாட் வச்சுருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு சப்பியாக இருக்கீங்க, அகல ஃபேஸாக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எடுத்து 2 டாட்ஸ் நான் வைக்கல, என்னோடது குட்டிங்கிறதுனால நான் வைக்கல. நீங்கள் வைக்கும்போது எக்ஸ்ட்ரா இன்னொரு டாட் பக்கத்தில் வச்சுக்கோங்க. பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் கண்ணை இருக்க ஏரியா ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். கண்ணுக்கிட்ட போயிடவே கூடாது. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஒரு வளைவு இருக்கா, அந்த இடத்துட்டு இப்படி போடுங்க. அந்த இடத்துலேருந்து உங்கள் காதோட எண்டிங் ஏரியா வரைக்கும் இப்படி போட்டு அதுக்கப்புறம் உங்கள் கையில் க்ரீம் இருக்கும் இல்லாமலும் இருக்கும். அந்த டைமில் உங்கள் கண்ணுக்கு மேலேயும் கீழேயும் அப்ளை பண்ணுங்கள். ஏன் இந்த மாதிரி அப்ளை பண்ண சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் கண்ணை சுற்றி இருக்க கருவளையம் அப்புறம் இந்த கண்ணுக்கு மேலே இருக்க டார்க்னஸ் எல்லாமே குறைஞ்சிரும். அப்போ உங்கள் கண்ணுக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. ஓகேவா? இப்போ சின்ன ஏரியா, சின்ன இடம்லாம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு டாட் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இந்த மாதிரி அப்பர் லிப்பும் சின்ன கவர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நோஸ் நல்லா பார்த்துக்கோங்க. க்ரீம் அப்ளை பண்ணுறது நான் இந்த 2 விரல் அதில் மூக்கு கிட்ட இந்த அப்பர் லிப் கிட்டலாம் ஒரு ஃபிங்கரும், கண்ணம் நெத்தி கழுத்து இங்கெல்லாம் 2 ஃபிங்கர்ஸும் யூஸ் பண்ணுறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவராலாக இந்த சைடு நம்ம கவர் பண்ணியாச்சு. இந்த கணத்துக்கும் அதே மாதிரியே நீங்கள் கொஞ்சம் அகலமாக இருக்குது, கொஞ்சம் குண்டாக இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு டாட் எடுத்து வச்சுட்டு திரும்பவும் அதே மாதிரியே நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு உங்கள் கையை அப்படி கண்ணுக்கு மேலே கீழே அவ்வளோதான். இந்த மாதிரி ஓவராலாக ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கழுத்துக்கு போடுங்க. இப்போ ஃபேஸ்க்கு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செயின் இந்த மஞ்சள் கயிறுலாம் போட்டு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இங்கெல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கும். டார்க்காக இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கழுத்துக்கு வச்சு அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்கள் கழுத்து நல்லா தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஓவராக டாட்ஸ் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி இந்த இடம் 1, இந்த இடம் 2, இந்த இடம் 1 போதும் வச்சுட்டு இந்த மாதிரி 2 கையில் உங்கள் இந்த இயரோட பின்னாடி வரைக்கும் இப்படி தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு உங்கள் ஓப்பன் இது வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் க்ரீம் அப்ளை பண்ணிடுங்க டாட்ஸ் வச்சு. இப்போ உங்களோட வந்து ஒரு பானைக்கு வச்சுருக்கீங்க, இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டாட் வைங்க, இந்த இடத்துல ஒரு டாட், இந்த இடத்துல ஒரு டாட். இது 3ஐயும் அப்படியே ஜாயின் பண்ணி ஓவராலாக தேய்ச்சி விட்டுருங்க. அடுத்து கயிறு போட்டு செயின் போட்டு உங்கள் கழுத்துக்கு பின்னாடியெல்லாம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு உங்கள் 3 கையில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்கள் பின்னாடி இந்த மாதிரி நான் போடுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கனாலே போதும். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அப்புறம் இந்த க்ரீம் வந்து நம்ம அதிகமாக எடுத்து போடுறதுனால நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆயிருமா இல்லை ஸ்கின் பீல் ஆகுமாலாம் பயமே படாதீங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஸ்கின்னை பீல் பண்ணுற க்ரீம் நம்மளோடது கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு அப்படி பீல் ஆகி வருது அப்படின்னா உங்கள் டேன் மட்டும்தான் பீல் ஆகி வருமே தவிர உங்கள் ஸ்கின் பீல் ஆகாது. பயம் இல்லாமல் தைரியமாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு க்ரீம் அப்ளிகேஷனில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நம்புகிறேன். அப்படி இருந்தாலும் கேளுங்க. நீங்கள் டவுட் கேட்க நான் கிளியர் பண்ண அதுக்கு தான் நான் இருக்கேன். தாராளமாக கேளுங்க. சலிக்காமல் 100 தடவைனாலும் சொல்ல ரெடியாக இருக்கேன்.